பொது தமிழுக்கு 5000 வினாக்கள் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் தரமான ரிவிஷன் இந்த பேர்ல பார்க்க போறோம். இனிமே டெய்லி 6:30 மணிக்கு நம்ம சேனல்லையே 50 வினாக்கள் வந்துடும். ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்க. இனிமே பொது தமிழுக்கு டிஎன்பிஎஸ்சியோட அசல் வினாத்தாள்ல இருக்க வினாக்கள் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியில இது வரைக்கும் பொது தமிழ்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே பார்க்க போறோம். ஸோ இனிமே தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்க்கு 7:30 மணிக்கும் மேக்ஸுக்கு 8:30 மணிக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். டெய்லியுமே நீங்க அட்டன் பண்ணுங்க. தமிழுக்கு 50 வினாக்கள் இருக்கும். பொது அறிவுல 40 வினாக்கள் இருக்கும். மேக்ஸ்ல 10 வினாக்கள் இருக்கும். டெய்லி நம்ம சேனலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே 100 வினாக்கள் ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணிடலாம். நீங்க சேனலை ஃபாலோ பண்ண முடியலனாலும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே அதுலயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பொது தமிழுக்கான 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 50 வினாக்களுமே எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா 2022ல கேட்கப்பட்ட பொது தமிழ் வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. பிரித்தெழுதுக. பொய்யகற்றும். பொய்யகற்றும் எப்படி பிரிக்கலாம்னா பொய் கூட்டல் அகற்றும்னு. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். அடுத்தது சேர்த்தெழுதுக. 8 கூட்டல் திசை 8 திசை 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அருகுற எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அருகுற அப்படின்றது என்னன்னா அருகில் அப்படின்றது அர்த்தம். அருகுறனா அருகில் அப்படின்றது அர்த்தம். இதுல எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அருகிலுக்கு எதிர்ச்சொல் என்ன? தொலைவில். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகுதல்னா நெருங்கி செல்லுதல் அப்படின்றது பொருள். அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? நெருங்கி செல்லுதலுக்கு எதிர்ச்சொல் விலகுதல் அப்படின்றது தான். விலகு. உயர்திணைக்குரியதல்லாத பால் வகையை கண்டறிக. ஆண் பால், பெண் பால், பலவின் பால், பலர்பால். இதுல ஆண் பால், பெண் பால், பலர்பால் இது எல்லாமே உயர்திணை தான். பலவின் பால் அக்ரிணையில வரும். கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. குருத்து, வேப்பங்கொழுந்து, கீரை தண்டு, நெல் துளிர். எது கொழுந்து வகை இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க பனங்குருத்து, வேப்பங்கொழுந்து, நெல் துளிர் இது எல்லாமே தாவரத்தோட இளநிலையை குறிக்கும். இல்ல தண்டு அப்படின்றது தாவரத்தோட முதிர்ந்த பகுதியை தான் சொல்லுவாங்க. முதிர்ந்த தாவர பகுதியை தான் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தான் பொருந்தாது. கீரை தண்டு தான் பொருந்தாது. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. என்ன கேட்டிருக்காங்க? தவறான செய்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல சி தான் தவறானது. 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இதுல மிகாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சேர்த்தெழுதுக பார்க்குறப்பே நம்ம சொல்லியிருந்தோம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா 8 தொகை. 8 தொகை அப்படின்றத இப்படி எழுத மாட்டோம். 8 தொகை அப்படின்னு வல்லின எழுத்தோட சேர்த்து எழுதுவோம். அதே மாதிரியே 10 பாட்டு. 10 பாட்டு அப்படின்றத இப்படி எழுத மாட்டோம். 10 பாட்டு அப்படின்னு வல்லின எழுத்தோட சேர்த்து எழுதுவோம். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சோறு சாப்பிட்டான், பால் குடித்தான், அம்பு விட்டான், கூடை முடைந்தான். எது மரபு பிழையற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோறு சாப்பிட்டான் அப்படின்றது சரியானு பாருங்க. சோறு சாப்பிட்டான் வராது. சோறு உண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு உண்டான். பால் குடித்தான் அப்படின்னு வராது. பால் பருகினான். அதே மாதிரியே அம்பு விட்டான் அப்படின்றது தப்பு. அம்பு எய்தான் அப்படின்னு சொல்லணும். சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடை முடைந்தான் அப்படின்றது தான் சரியானது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மயில் அலரும், கோழி கூவும், எருது எக்காலமிடும், காகம் கத்தும். எது மரபு பிழையற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது எருது எக்காலமிடும். இதுதான் சரியானது. மயில் அலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயில் அலராது, அகவும். அதே மாதிரியே கோழி கூவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவல் தான் கூவும். கோழி கொக்கரிக்கும்.
காகம் கத்தும்னு சொல்லியிருக்காங்க. காகம் வந்து கரையும். சரியானது சி தான் சரியானது. மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடி கட்டி பறத்தல். கொடியை கட்டுதல், புகழ்பெற்று விளங்குதல், பறக்க நினைத்தல், ஆசைப்படுதல். இதுக்கு சரியான பொருள் என்ன வரும்னா, ஒருவர் வந்து ஒரு துறையில புகழ்பெற்று விளங்குறாருன்னா அவரை கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. கொடி கட்டி பறத்தல் அப்படின்றது புகழ்பெற்று விளங்குதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட். கான்டினென்ட்னா கண்டம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கான்வர்சேஷன். உரையாடல். அடுத்ததும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது பிறமொழி சொல்லுதான். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இல்லை கல்யாணம் அப்படின்றது பிறமொழி சொல்லுதான். அனுபவமே சிறந்த ஆசான். இதில் அனுபவம் அப்படின்றது பிறமொழி சொல் தான். எவ்வகையான செயற்கைக்கோள்களையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இதுதான் பிறமொழி கலக்காத சொல். இல்லை கம்ப்யூட்டர்னா கணினி. கல்யாணம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். உடலின் உறுப்பு. உடலின் உறுப்பு வந்து தலை. மனித உடலின் உறுப்பை குறிப்பது இந்த தலை தான். இந்த தலை அப்படின்றது என்னன்னா கட்டுதல். இந்த தலை வந்து இலையை குறிக்கும். இது வந்து மூங்கில். கலை அப்படின்றது மூங்கில். இதில் என்ன கேட்டிருக்காங்க, உடலின் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, தலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். அறிவு பகுதி. அறிவு சார்ந்த படைப்புகளை சொல்றது கலை. இந்த கலை அப்படின்றது எதை குறிக்கும்னா வயல்ல தேவையில்லாத செடியை தான் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கேட்டிருக்கிறது அறிவு பகுதி. இது சரியானது வந்து இந்த கலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. இல்லை ஈன்றது ஒரு உயிரெழுத்து, சரியானது. அடுத்து ஈன்றது ஒரு வகை பறவை தான், இதுவும் சரியானது தான். ஈன்றது அணிகலன் அப்படின்றது தான் தவறானது. ஈ வந்து அணிகலன் கிடையாது. அதே மாதிரி ஈன்றது பகிர்ந்து கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரியானது தான். ஈ வந்து ஈதல் அப்படின்னு சொல்லலாம். ஈதல்னா கொடுத்தல். ஓரெழுத்து ஒரு மொழியில படிச்சிருப்பீங்க. ஈனா பகிர்ந்து கொடு. அப்ப தவறானது எதுனா அணிகலன் தான் வராது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? வடு அப்படின்றது மாவடு. மூசு அப்படின்றது பலா மூசு அப்படின்னு சொல்லலாம். குறும்பை வந்து தென்னங்குறும்பை. கச்சல் வந்து வாழை கச்சல். இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறதுனா பிஞ்சு வகையை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். வயலுக்கான ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லலாம்னா பலனம், செய், கலனி அப்படின்னு சொல்லலாம். மருதம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வயலுக்கான பல சொற்கள். இதில் கொடுத்திருக்கிறது பலனம், செய். இதுதான் சரியானது. கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறி. வேர் சொல் அப்படின்றது எப்பொழுதுமே ஒரு கட்டளை பொருளாக தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேட்டான் அப்படின்றதுக்கான வேர் சொல் என்ன? கேள். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. பாடு. தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துட்டாலே ரொம்ப ஈஸி தான். விகுதி வந்து தள்ளி இல்லைன்னா அல் வரும். பாடு இதோட சேர்த்து தள்ளி இல்லைன்னா அல் வரும். பாடுதல் தான் சரியானது. வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க பாடு. இதுக்கான தொழிற்பெயர் வந்து பாடுதல். பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம். பெயரச்சம் அப்படின்னு வந்துட்டாலே விகுதி வந்து ஆ அப்படின்னு முடியும். படித்த, சிரித்த, பார்த்த அது மாதிரிலாம் வரலாம். இதில் பாருங்க பார் அப்படின்றதுல பார்த்த அப்படின்றது தான் பெயரச்சம். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. படி. இப்பதான் சொன்னோம் தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துட்டாலே விகுதி வந்து தள்ளி இல்லைன்னா அல் சேர்த்துக்கணும். படினா படித்தல். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க. மைக்ரேஷன்னா வலசை. பறவைகள் இல்லைன்னா விலங்குகள் வந்து
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறத வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. சரியான வரிசை பாருங்க. ஃபர்ஸ்ட் எது வரும்? நா வரிசை. நாக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது நைடதம். நாக்கு அப்புறமேட்டு நை வரும். ரெண்டாவது நைக்கு அப்புறமேட்டு தான் நோ வரும். நொய்யல். நோக்கு அப்புறமேட்டு நோ, நோன்பு. இது அப்படியே வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோலை, சுரும்பு, சாந்தம், சைலம். இல்லை ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க. சாந்தம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வரும். சா வரிசை. சாக்கு அப்புறமேட்டு சூ வரும். சுரும்பு. சூக்கு அப்புறமேட்டு சை வரும். சைலம். அடுத்தது தான் சோலை வரும். இப்போ ஃபர்ஸ்ட் சாந்தம் எந்த வரிசையில் வருதுன்னு பாருங்க. சீல வருது சாந்தம். அடுத்தது சுரும்பு வரணும். அடுத்த மூணாவது சைலம். நாலாவது சோலை. சரியானது வந்து சி தான் சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். சரியான வரிசையில் சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்கு படியும்படி ஆடுபவரின் தலையில் உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றனர். இது வராது. கரக செம்பின் உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இது தவறானதா? ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றனர். இது தவறானதா? கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இந்த வாக்கியம் தான் சரியானது. கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இதான் சரியானது. அடுத்ததும் சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். இதுல சரியான வாக்கியம் எதுன்னு பாருங்க. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. அரசனின் ஆட்சிக்கு அறம் கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம் கூறும் அறநெறி மன்றங்கள். சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் சரியானது. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இதுதான் சரியானது. அடுத்ததும் சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையில் இருந்து வாடுகிறது. இதுக்கு சரியான வாக்கியம் எது வரும்னு பாருங்க. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. பறந்து நின்ற என் மனம் பறிக்கப்பட்ட மரக்கிளையிலிருந்து மலரை போல வாடுகிறது. பறந்து நின்ற என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. இல்ல சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. இதுதான் சரியானது. விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? சுட்டு விடை. ஏன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வினாவிற்கு வந்து வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு இடத்தை வந்து சுட்டி காமிச்சு சொல்வது சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த வினாவிற்கு சொல்லாம அதுக்கு இனமா வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்றது வந்து இனமொழி விடை. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை அளிப்பது சுட்டு விடை. திசையோ இடமோ சுட்டி காமிச்சு சொல்வது சுட்டு விடை அப்படின்னு சொல்லியிருந்தோம். காமராசர் நகர் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்ற வினாவிற்கு வந்து இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு ஒரு வழியை வந்து சுட்டி காமிச்சு சொல்றது வந்து சுட்டு விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதுக்கான வினா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் வந்து இலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான வினா என்ன வரும்னா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? ஏவே சரியானதா? பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா
பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் வந்து இலா அப்படின்றது விடையா இருக்கும். இல்ல ஏவே சரியானது தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இந்த வினாவிற்கான விடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால், பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால், பூங்கொடி பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றால், பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால். இல்ல சரியான வினா என்ன வரும்னா பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்றத சரியான வினா. ஏன்னா பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்னா பூங்கொடி வந்து தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்படின்றத சரியான வினாவா இருக்கும். சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? வெளிப்படை விடைகள்னு சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை இந்த 3 விடைகளையுமே எவ்வாறு அழைப்பார்கள்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு. செய்வினை, செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்றது செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்த செய்தான், கபிலன் திருந்தினான், கபிலன் திருந்துவான், கபிலன் திருந்துவானா. இதுல பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கபிலனை திருந்த செய்தான் அப்படின்றது தான் பிறவினை வாக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை தானே செய்யாம பிறர் வந்து செஞ்சு கொடுக்கிறது பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருந்த செய்தான் அப்படின்றது பிறவினை வாக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இது பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். செயல்பாட்டு வினை. ஏன்னு பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா பட்டது, ஆனது, போனது, போயிற்று, ஆயிற்று அப்படின்லாம் வந்துச்சுன்னா இது வந்து செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாகவே. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையில் பட்டது, போனது, ஆனது, ஆயிற்று, போயிற்று இது மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சுன்னா அது வந்து செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இடி விழுந்த மரம் போல. இந்த உவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா துன்பம் தான். எதிர்பாராத ஒரு பெருந்துயரத்தினால ஒருத்தர் நிலை குலைந்து போவதை இது வந்து சொல்றாங்க. இடி விழுந்த மரம் போல அப்படின்றது துன்பம். எம்பளம் என்பது, எம்பளம்னா சின்னம். டெரிட்டரி என்பதற்கு இணையான தமிழ் சொல் நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக. இதுல அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வரும்னு பாருங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி கூட்டம் இதான் வரும். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. கேட்கப்பட்ட வினாவுக்கு வந்து நான் செய்ய மாட்டேன்னு மறுத்து சொல்றது வந்து மறைவிடை. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. பிளாக் போர்டு. பிளாக் போர்டுனா கரும்பலகை. இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. சரியானதா? ரிப்பீட், மிகுதியாக. இதன் தவறானது. ரிப்பீட்னா என்ன? மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மிகுதியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் தவறானது. ரிப்பீட்னா திரும்ப செய்கிறத சொல்லலாம். இல்லை மிகுதியாக அப்படின்றது நிறையா இருக்கிறத சொல்கிற மாதிரி இருக்கு. ஈக்குவலாக, சமமாக சரிதான். யூஸ்னா பயன்படுத்துதல். இல்லை தவறானது பி தான் தவறானது. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அடல்ட்ரேஷன் கலப்படம். தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. தஞ்சை, தஞ்சாவூர், நெல்லை, திருநெல்வேலி, மயிலை, மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மயிலைனா மயிலாப்பூர் வரணும். மயிலைனா மயிலாப்பூர். மயிலாடுதுறைக்கு வந்து என்ன வரும்னா மாயவரம் அப்படின்றது வரும். மாயவரம் தான் மயிலாடுதுறை. மயிலை வந்து மயிலாப்பூர் அப்படின்றது வரும். இல்லை சி தான் தவறானது. புதுகை வந்து புதுக்கோட்டை. இது சரியானது தான். அடுத்ததும் அதே தான். சைதை, சைதாப்பேட்டை சரியானது. கும்பை, கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை அப்படின்றது வரும். குடந்தை தான் கும்பகோணம். இதில் கும்பை வந்து கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அடுத்த 3 வந்து மயிலை, மயிலாப்பூர் சரியானது. நெல்லை, திருநெல்வேலி இதுவும் சரியானது.
சரியானது மட்டும் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 சரியானது, 3 சரியானது, 4 சரியானது. 1 3 4 இதுதான் சரியானது. மறுச்சொல் சரியாக பொறுத்துக. சைதை சைதாப்பேட்டை இப்பதான் பார்த்தோம், 4வதா இருக்கு. புதுகை வந்து புதுக்கோட்டை 2வதா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருக்காங்க. புதுவை புதுவை வந்து புதுச்சேரி 3வதா இருக்கு. நாகை நாகப்பட்டினம் 1. 4 2 3 1 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இதில் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். புதுகை புதுவை இது ரெண்டுத்துக்குமே புதுக்கோட்டை வருமா புதுச்சேரி வருமா அப்படின்னு குழப்பமா இருக்கலாம். புதுவை அப்படின்றதுல கை காவரிசை வந்துச்சுன்னா இங்கேயும் பாருங்க புதுக்கோட்டையில இக்குன்னு இருக்கு. இப்போ காவரிசை வந்துச்சுன்னா அதை புதுக்கோட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. புதுவை அப்படின்னு வந்துருச்சுன்னா புதுச்சேரி, காவரிசை வந்துச்சுன்னா புதுக்கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பொது தமிழுக்கு கிளாஸ் 1ல 50 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த 50 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம்.